அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஷார்ட்கட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்ஃபுல் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்போயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு இது தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கேன். அந்த டேட்டாஸில் ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எப்படி இண்டிவிஜுவலாக பேஸ்ட் பண்ணாமல் குரூப்பாக பேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக இதை காப்பி பண்ணி நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக பேஸ்ட் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி பண்ணாமல் குரூப்பாக பேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறையா டேட்டாஸை சேர்ந்து ஒன்றா பேஸ்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, அதில் வேணுங்கிற டேட்டாஸை மட்டும் நீங்கள் டோட்டலாக காப்பி பண்ணி டோட்டலாக பேஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்படி மூணு டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணாமல் நீங்கள் ஒரு டேட்டாவுக்கு நடுவில் ஒரு டேட்டா விட்டு ஒரு டேட்டா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஆப்ஷன் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். அதை வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோம் பட்டனில் இந்த கட் காப்பி ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த கிளிப் போர்டு ஆப்ஷனில். ஸோ அந்த கிளிப் போர்டு ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அது காமிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எம்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு டொமேட்டோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறீங்க, இங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து கேரட்டை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறீங்க, அதுவும் இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்தது லேடி ஃபிங்கர் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறீங்க, அதுவும் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை காப்பி பண்ணியிருக்கோம், மூணாவது டேட்டாவை காப்பி பண்ணியிருக்கோம், அஞ்சாவது டேட்டாவை காப்பி பண்ணியிருக்கோம். ஒரு டேட்டாவை விட்டு ஒரு டேட்டா நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். அது மூணுமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த மூணுமே இங்கே வரணும் அப்படின்னா கம்பைன்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆல்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம இதை மூணுமே பேஸ்ட் பண்ணது, அதாவது இந்த மூணுமே நான் காப்பி பண்ணது இங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்பைண்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டனே எக்ஸலில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது டவுட் இருந்ததுன்னா எனக்கு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோ என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.